வழங்கும் மருத்துவ விருதுகள் 2024 நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மருத்துவ விருதுகள் 2024 தமிழகத்தினுடைய தலைசிறந்த மருத்துவமனைகள், பல்வேறு துறைசார் மருத்துவ நிபுணர்கள் அனைவருக்குமாக விருது வழங்கி கௌரவிக்கக்கூடிய இந்த மருத்துவ விருதுகள் நிகழ்வில் மொத்தம் 20 பிரிவுகளில் நாம் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். துறை சார்ந்த நிபுணர்களினுடைய உரிய வழிகாட்டுதலோடு அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த 20 பிரிவுகளிலும் நாம் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். பல்வேறு துறைகளில் தமிழகம் தன்னிகரற்ற சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் முக்கிய துறையாக மருத்துவத்துறையும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவத்துறையில் தொடர்ந்து சாதனைகளை மேற்கொண்டு வரும் மருத்துவமனைகள் மற்றும் பல்வேறு துறைசார் மருத்துவர்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு உன்னத நோக்கமே மருத்துவ விருதுகள் 2024. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க தற்போது மருத்துவத்துறையில் தலை சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவர்கள் மட்டுமல்லாது மருத்துவமனைகள், அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த விஷயங்கள், இவை அத்தனையும் சிறந்த வல்லுநர் குழுவால் தேர்வு செய்யப்பட்டு அடுத்தடுத்து 20 விருதுகளாக வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் 20 பிரிவுகளில் நாம் மருத்துவ விருதுகள் 2024 விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது விருதை பார்க்க இருக்கிறோம். இந்த விருது பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் கொங்கு ரீஜியன். விருதை பெறப்போகும் மருத்துவமனை எது? திரையில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சென்னையை தாண்டி முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனை. தமிழ்நாட்டில் முதன்முறையாக US ஸ்கேன், CT ஸ்கேன், MRI கருவிகளை நிறுவிய மருத்துவமனை. கோயம்புத்தூரில் முதன்முறையாக ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனை. கோயம்புத்தூரில் முதன்முறையாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனை. கோயம்புத்தூரில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டிக் கருவியை நிறுவிய முதல் மருத்துவமனை. 2000ற்கு மேற்பட்ட இருதய அறுவை சிகிச்சைகள், பிறந்து 6 நாட்களேயான மழலைக்கு செய்யப்பட்ட சிக்கலான இருதய அறுவை சிகிச்சை என மருத்துவத்துறையில் பல முத்திரைகளை பதித்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் கொங்கு ரீஜன் எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. மருத்துவ விருதுகள் 2024 பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் கொங்கு ரீஜியன் என்ற விருதை பெறுவதற்காக திரு ராமகிருஷ்ணா மருத்துவ குழுமத்தைச் சேர்ந்த மேனேஜிங் ட்ரஸ்டி திரு R. சுந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோவை ராமகிருஷ்ணா மருத்துவ குழுமத்திற்கும் மருத்துவர்களுக்கும் மிக்க நன்றி. ரெட் கார்பெட் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான இடத்தில் பதிவு செய்யலாம். 2025 வரக்கு முன்னாடி இந்த அவார்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டு நியூஸ் 18 ஃபார் கிவிங் அஸ் திஸ் அவார்ட். ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் டயக்னோசிஸ். இப்போ 49 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 50th இயர் 2025 வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த விருது வந்து ஒரு 50th இயருக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். ரெண்டாவது வந்து நிறைய மிஷின்ஸு, மாடர்ன் டெக்னாலஜி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்க இந்த 50th இயருக்காக. அது மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நியாயமான விலையில், ஒரு லோவஸ்ட் காஸ்ட்டில் நம்ம பெஸ்ட்டு
வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான சிறப்பு விருதை நான் நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விருதை வந்து முக்கியமாக இதை டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். நம்ம ஹார்ட் ஒர்க்கிங் டாக்டர்ஸ், நர்சஸ் டியூரிங் கோவிட் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான விருதை நான் இதை எடுத்துக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரொபாட்டிக்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது போலவே டாக்டர்ஸ் நிறைய நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். ஃபாரினில் நிறைய சர்ஜரிஸ்க்கு எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இதுக்கும் அடாப்டபிலிட்டி இது வரணுங்கிறதுக்காக நம்ம ட்ரைனிங் கொடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். டயக்னோசிஸ் லெவல்லையும் நம்ம நல்லா பண்ணுறோம். லேப்லேயும் நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக மருத்துவ விருதுகளில் காம்ப்ரிஹென்சிவ் கேர் இன் நியூனட்டாலஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் என்ற பிரிவில் விருதை பெறப்போகும் மருத்துவமனை எது? திரையில் பார்க்கலாம். இருபது ஆண்டுகளுக்கு முன்பு 30 படுக்கைகளுடன் திருச்சியில் தொடங்கப்பட்ட மருத்துவமனை இன்று திருச்சி, சென்னை, சேலம், ஒசூர், திருநெல்வேலி மற்றும் பெங்களூரு என 6 இடங்களில் இயங்கும் கிளைகள். இருதயவியல், நரம்பியல், எலும்பியல், சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் என பல்வேறு துறைகளில் வழங்கப்படும் அதிநவீன சிகிச்சைகள். முன்மாதிரியான மருத்துவ சேவையை வழங்க உதவும் 8000 ஊழியர்கள். பிறந்த குழந்தைகளுக்கான பிரத்யேக சிகிச்சை பிரிவு, குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கான கூடுதல் சிகிச்சை என தனித்துவமான மருத்துவ சேவையாற்றும் காவேரி மருத்துவமனைக்கு காம்ப்ரிஹென்சிவ் கேர் இன் நியூனட்டாலஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பெஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கேர் இன் நியூனட்டாலஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் என்ற பிரிவில் விருதை பெறுவதற்காக காவேரி மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் அனில் பிஜி, மெடிக்கல் டைரக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்ற காவேரி மருத்துவ குழுமத்தின் மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி பச்சிளங்குழந்தைகள் ப்ளஸ் பீடியாட்ரிக்ஸ் அப் டு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு நாங்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர் வழங்குகிறோம். ஸோ பீடியாட்ரிக் ஐசியூ, நியோனேட்டல் ஐசியூ ப்ளஸ் அதர் பாக்கியுள்ள ஸ்பெஷாலிட்டிஸ், கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கிறதுனால எங்களால் ஒரு நல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கேர் இந்த குழந்தைங்களுக்கு வழங்க முடியுது. ஏஐ டெக்னாலஜிஸ் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணது. இஎம்ஆர், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அதை வச்சு பேஷண்ட்ஸோடைய ஃபாலோ அப் நல்லதாக இருக்குது. அவங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனில் வர முடியாதவங்களுக்கு we are able to offer ஒரு கன்சல்டேஷன். ஸோ இந்த ப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி, இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு வர முடியலை அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் அவங்க வந்து டெக்னாலஜிஸ் மூலியமாக அவங்களுக்கு கன்சல்டேஷன் வழங்க முடியுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ். ஃபைனான்ஷியல் ஹர்டில்ஸ் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ஆஃபர் பண்ணுறது தான் காவேரியுடைய நோக்கம். அடுத்த விருது பிரிவை பார்க்க இருக்கிறோம். இந்த விருது பெரம்பலூர் மற்றும் திருச்சி வட்டாரங்களில் மிக குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிறுவனத்திற்கான விருது. Pioneer in providing affordable health care facilities in பெரம்பலூர் and திருச்சி. இந்த விருதினை பெறப்போகும் குழுமம் எது? இது திரையில் பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தின் மருத்துவ தேவைகளை தீர்க்க 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிறுவாச்சூரில் தொடங்கப்பட்டது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை. 2018ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உருவானது 2வது மருத்துவமனை. 2021ஆம் ஆண்டு 3வது மருத்துவமனை பெரம்பலூரில் உதயமானது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அன்று புதுடெல்லி தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகள் பூர்த்தி செய்யப்பட்டன. 2022 ஆகஸ்ட் 22ஆம் தேதி அன்று தமிழக அரசும் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி அன்று புதுடில்லி தேசிய மருத்துவ ஆணையமும் அனுமதி வழங்க புதிய மருத்துவக் கல்லூரி செயல்பட தொடங்கியது.
2023ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடங்கி 150 மாணவர்கள் இளநிலை படிப்பில் இணைந்தனர். அதன் மூலம் மருத்துவக் கல்லூரியோடு இணைந்த ஒரு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை தன் பணியை தொடங்கியது. எளிய மக்களும் உயர் சிகிச்சைகளை பெறும் வகையில் பணியாற்றி வரும் தனலட்சுமி சீனிவாசன் குடும்ப மருத்துவமனைகளுக்கு Pioneer in providing affordable healthcare facilities in பெரம்பலூர் and திருச்சி எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை பெறுவதற்காக தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு ஏ ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உடன் மேடையை பகிர்ந்து கொள்ள ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் கொடுத்த உத்தியோகத்தில் இப்போ 2வது வாங்குறேன். போனத்தோட விருது வாங்கினேன். இப்போ 2வது விருது வாங்கிட்டுருக்கேன். விருந்து வாங்குறத விட எனக்கு விருந்து கொடுக்கறது தான் பிடிச்சமாக இருக்கும். நான் விருந்து வாங்கலை எனக்கு பெருமைப்பட மாட்டேன். நான் விருந்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, அதுதான் என்னுடைய பெருமையாக இருக்கும். 2வது எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ அத்தனையும் மற்றவங்களுக்கு கிடைக்கணும். நான் எதுக்கெல்லாம் ஏங்கணும்னா, எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன்னா, எதுக்கெல்லாம் வந்து இதாகணும்னா அந்த கஷ்டத்தெல்லாம் தீக்கணுங்கிறதுக்கு என்னுடைய எண்ணம் நம்மளால் மக்களுக்கு. அதனால் கடவுள் எனக்கு நல்ல வாய்ப்பும் வசதியும் கொடுத்துருக்காரு, நல்ல மனசையும் கொடுத்துருக்காரு. மனம் இருந்தால் பணம் இருக்காது, பணம் இருந்தால் மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கடவுள் ரெண்டுமே என்கிட்ட கொடுத்துருக்காரு, பணத்தையும் கொடுத்துருக்காரு, மனசையும் கொடுத்துருக்காரு. அதனால் அங்கே வந்து ஏழைகளில் கிட்னிக்கெல்லாம் இன்றைக்கி நம்பர் 1 ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா இதுலேயும் அதில் இல்லைங்கிற வைத்தியமே கிடையாது. பெரம்பலூர் சிறுவாச்சூரில் இருக்கிறது அத்தனையும் கம்ப்ளீட்டாக அத்தனையும் இருக்குது. அதை வச்சு சமயபுரம் வச்சு அப்புறம் பெரம்பலூர் வச்சு அதோட இப்போ பார்த்தாங்க நோட்டீஸில் விட்டு எவ்வளோ நாளைக்கு அதை வாங்கணும்னு சொல்லி. தமிழ்நாட்டே நாங்கள் மட்டும் தான் வாங்கியிருக்க முடியும், வேறு யாராலையும் வாங்கியிருக்க முடியாது. ஒரே வருஷத்தில் 23வது வருஷத்துலேயே எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் வச்சு அதுக்கு அத்தனையும் வந்து முடித்தா 23ஆம் தேதியிலே எல்லாத்தையும் 23 வருஷத்துலேயே முடிச்சிட்டோம். அது வந்து எனக்கு வாழ்க்கையிலே வந்து எதுவும் என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், எளிய மக்களும் உயர்தர மருத்துவத்தை அனுபவிக்கணும். அந்த மருத்துவத்தை வந்து அதை விட ஒரு நூல் தூக்கலாக சொல்கிறது இல்லை, அதை விட ஒரு நூல் தூக்கலாக சொல்கிறது என்ன என்னோடய கருத்துன்னா, நான் வந்து நல்ல வசதி வாய்ப்பான ஒருபாடு பேக்கோடைய ரிசோர்ஸ் தொகுதி அந்த ஒரு தொகுதியில் வந்து எல்லாத்தையும் பின்தங்கிய மாவட்டம். அது பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே பின்தங்கிய மாவட்டமாக இருந்தது. இன்றைக்கி முன்னணியில் நம்பர் 1 மாவட்டமாக இருக்குது. எந்த வகையிலும் எங்களோட தூக்குனால் மாவட்டமே கிடையாது பெரம்பலூர் இதில், தமிழ்நாட்டிலே கிடையாது. அந்தளவுக்கு பொருளாதாரத்தில், படிப்பில், வேலைவாய்ப்பில், தன்னிலை ஒவ்வொருத்தருடைய தனிநபர் வருமானத்தில் அத்தனையிலையும் எங்கள் மாவட்டம் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் எஜுகேஷன் தான். அது எனக்கு கிடைக்கல, நான் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற இடத்துல இருக்கேன். அதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம். இன்னும் இது வந்து வாழ்க்கையில் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜியில் முதல்ல வந்துக்கிட்டே இருக்குன்னா அதில் முதல்ல நாங்களாக தான் இருக்க முடியும். எங்கள் நிறுவனம் தான் இருக்குது, முதல் நிறுவனமாக தான் இருக்காது. எஜுகேஷனில் வந்தப்பட்ட எந்தெந்த டெக்னாலஜி இருக்குது அந்த இடத்துல அத்தனையில் நம்பர் 1 இருக்கும். இன்றைக்கி பெரம்பலூரில் உங்கள் இதில் எடுத்து பாருங்கள், உங்கள் சீசாக எடுத்து பார்த்து தெரியும், அத்தனை நம்பரில் இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் என்னென்னா பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு அது பிடிக்காது. பின்தங்கிய மாவட்டம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தான் பேசணும். ஏற்கனவே கூட சொன்னேன், விருந்து வாங்கும்போது எனக்கு பின்தங்கிய மாவட்டம் கொடுக்க வேணாம், முன்னேறிய மாவட்டம் கொடுங்கன்னு சொல்லி முயற்சியால் தொடர்ந்து முன்னேறி என்னுடைய முயற்சி கிடையாது, இறைவனுடைய முயற்சி. நான் ஒரு கருவி, அவ்வளோதான். கடவுள் தான் அதுக்கு துணைங்க. நான் வந்து ஒரு கருவி தானே தவிர நான் வந்து பெரிய சாமர்த்தியக்காரன், பெரிய வெற்றிக்காரெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அதனால் இது மீண்டும் தொடரேன். என்னுடைய வாரிசு அனைவரும் அத்தனை பேரும் வந்து நல்லா செஞ்சிடக்கூடியது தான். எனக்கு எல்லாமே நல்ல குழந்தை பிறந்திருக்கு, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க, நிர்வாக திறமையாக இருக்காங்க, எல்லாம் திறமையாக இருக்காங்க. மேலும் மேலும் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நானும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்கள் குடும்பமே எல்லோரும் நல்லா வருவாங்க. வாழ்த்துக்கள். மருத்துவ விருதுகள் 2024 அடுத்ததா நாம பார்க்க போற கேட்டகரி கொஞ்சம் ஸ்பெஷல், ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிவு என்பது பெஸ்ட் ஹெல்த் கேர் ஹீரோ அப்படிங்கறத யாருங்கிறத திரையில பார்க்கலாம். தானங்களில் சிறந்தது உறுப்பு தானம். இறந்த பின்னும் ஒருவரின் ஆயுளை நீட்டிக்க உதவும் சிறப்பு தானம். உறுப்பு தானத்தை தன் கடமையாக கொண்டு பணியாற்றி வரும் டாக்டர் கோமதி கார்மேகம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் துறை தலைவர்.
அவரது விழிப்புணர்வு பணியால் கடந்த 3 ஆண்டுகளில் 72 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் 100க்கும் மேற்பட்டோருக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஒரே மருத்துவமனையில் இருந்து 72 பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டது எதுவரை இல்லாத சாதனை. அதனை நிகழ்த்தி காட்டி உறுப்பு தானத்தில் தமிழ்நாட்டை இந்திய அளவில் முன்னோடியாக மாற்ற பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் கோமதி கார்மேகம் அவர்களுக்கு ஹெல்த் கேர் ஹீரோ விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பெஸ்ட் ஹெல்த் கேர் ஹீரோ விருதை பெறுவதற்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் HOD எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த டாக்டர் கோமதி கார்மேகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் விருதினை இணைந்து வழங்கி சிறப்பிக்க டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருது பெற்ற மருத்துவருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு முதல் என்னுடைய நன்றிகள். என்னை ஊக்குவிக்கிறதுக்கு விட இந்த அவார்டு வந்து என்னுடைய 72 கொடையாளி குடும்பங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா வந்து நம்மளோட சொந்த பந்தங்களை இழந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து உறுப்பு தானம் பண்ணணும்னு முன் வர்றது வந்து அவ்வளோ லேகுவான விஷயம் கிடையாது. அவங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் எங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப உடஞ்சி போய் தான் அந்த பேஷண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சென்ற வருடம் செப்டம்பர் 23, 2023 வந்து முதலமைச்சரின் ஆணையின்படி ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுக்குறோன்னு அவர் அறிவித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் மூலச்சாவுன்னு உடனே குடும்பத்தாரே நேரம் வந்து நாங்கள் உறுப்பு தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறது முன் வர்றாங்க. நீங்கள் இந்த அவார்ட் கொடுத்ததோட மூலமாக இன்னுமுமே நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா உறுப்பு தானம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் வந்து உறுப்பு தானம் வந்து 8லேருந்து 10 பேர் வரைக்கும் உயிர் காக்குவாங்க. ஸோ கண் தானம், இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னிஸ், எலும்பு, தோல், இந்த மாதிரி 8லேருந்து 10 பேர் வந்து உயிர் வாழக்கூடிய, அதாவது அவங்க சாவின் விளிம்பு வரைக்கும் போகிறவங்கள நம்ம காப்பாற்றுறோம். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விழிப்புணர்வு. இந்த அவார்டு நீங்கள் கொடுத்தது வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இது என்னோடய வேலைக்கோ உள்ள அவார்டாகவே நான் எடுத்துக்கல. இது விழிப்புணர்வு அண்ட் என்னுடைய 72 கொடையாளி குடும்பங்கள் வந்தவங்க தமிழ்நாடு முழுக்க, நான் ராஜீவ்காந்தியில் மட்டும் வர்ற மக்களை நான் சொல்ல விரும்பலை, தமிழ்நாடு முழுக்க முன்வந்த அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த அவார்டு சமர்ப்பி. ஒரு உயிரை கொடுத்தாவது ஒரு 10 உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக நிறைய கொடையாளிகள் இருக்காங்க. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு ஒரு கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்குது, நிறைய இருக்குது. எஸ்பெஷலி முதலமைச்சரோட அரசாணைக்கு அப்புறம் நிறையாவே விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ அவங்களே வந்து கேட்குறாங்க, நாங்கள் உறுப்பு தானம் பண்ணலாமா? அவங்க கேட்கும் போது எல்லா கேண்டிடேட்ஸ் எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து லைக்லி கேண்டிடேட்ஸாக இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் வந்து உறுப்புகள் எடுக்க முடியாது சொல்லும்போது அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. அது அவங்கள்ட்ட உட்காந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோம். இப்போ முன்னாடியெல்லாம் நாங்கள் சொல்லணும், உறுப்பு தானம் பண்ணுறீங்களான்னு கேட்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, அவங்களே முன் வர்றாங்க. ஸோ விழிப்புணர்வு நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பிளெட்ஜ் எடுக்க வர்றாங்க. நிறைய காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, மேடம் நாங்கள் பிளெட்ஜ் எடுக்கணும், இன்றைக்கி என் பர்த்டே, நான் பிளெட்ஜ் எடுக்கணும். அப்போ நான் பிளெட்ஜ் எடுக்கும்போது, அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டிங்களா, டிட் யூ டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு கேட்போம். கேட்டுட்டு தான் வர்றாங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது நம்ம போனாலும் நம்ம போனதுக்கப்புறம் உயிர் வாழணும், நம்ம ஷேரிங், அதாவது அந்த உறுப்பு தானம் ஷேர் பண்ணுறங்கிற இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் மெக்னானிமஸ் சைன். ஸோ ஒருத்தர் மூலச்சாவை அடைஞ்சிட்டார்னா அந்த கிட்னிஸ், ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறது 24/7 அவங்க மானிட்டர் பண்ணணும். ப்ளட்டு குறைச்சதுன்னா ப்ளட்டு போட வேண்டியது இருக்கும். ஃப்ளூயிட்ஸு, பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாம் அதுக்குரிய மருந்துகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய வேலை இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி.
ப்ளஸ் ஒரு விண்டோ பீரியட் இருக்குது, மேபி 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே வந்து குடும்பங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. ஸோ நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் ஐ செட், இந்த வருஷம் 2024 முதலமைச்சரோட அரசாணைக்கு அப்புறம் குடும்பங்களே முன் வந்துடுறாங்க. அவங்களே வந்துடுறதுனால எங்களுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணி இப்போ அவங்க ஒரு 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 அக்செப்டன்ஸ் சொல்லிட்டாங்க ஃபேமிலினா, அந்த பேஷண்ட்டை நல்ல விதமாக நம்ம காப்பாற்றி உறுப்பு தானம் வரைக்கும் கொண்டு போக முடியுமாங்கிற பயம்தான் எங்களுக்கு ரொம்ப இருக்கே தவிர. ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஹார்ட். ஆனால் டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண தெரியும். மருத்துவ விருதுகள் 2024 அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பிரிவு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் கார்டியாலஜி. இந்த பிரிவில் விருதினை பெறப்போகும் அந்த மருத்துவமனை எது? இது திரையில் பார்க்கலாம். முத்து மீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக சிறந்த மருத்துவமனைக்கான விருது பெற்ற மருத்துவமனை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யும் உட்கட்டமைப்பு வசதி கொண்ட ஒரே மருத்துவமனை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் NABH மற்றும் NABL தரச் சான்றிதழ் பெற்ற ஒரே மருத்துவமனை. இதுவரை 3,50,000 புற நோயாளிகள், 45,000 உள் நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை, 6,000 ஆஞ்சியோகிராம் சிகிச்சை, 2,000 ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை, 500 பைபாஸ் அறுவை சிகிச்சை, 45 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என உள்ளூர் கட்டணத்தில் உலகத்தரமான சிகிச்சை வழங்கும் முத்து மீனாட்சி மருத்துவமனைக்கு பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டை ரீஜன் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் புதுக்கோட்டை ரீஜியன் என்ற விருதை பெறுவதற்காக டாக்டர் ஜி பெரியசாமி MBA மேனேஜிங் டைரக்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதாளருக்கு நன்றி. இது நிச்சயமாக உதவியம் கொடுக்கும். ஏன்னு கேட்டால் எந்த ஒரு செயலுமே அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வேளை முத்து மீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டையை பொறுத்தவரையும் இது நாங்கள் அந்த ரீஜனில் ஏன் ஆரம்பித்தோன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அங்கே அங்கே டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் மெயினாக அது அங்கே நாங்கள் ஆரம்பித்த நேரத்தில் இல்லை. அதனால் என்ன பண்ணோம்னா நிறைய உயிரிழப்புகள். இப்போ பேஷண்ட் இன்னும் அவங்க திருச்சிக்கு போகணும், இல்லைனா மதுரைக்கு போகணும், அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி டைமில் இந்த ஹாஸ்பிட்டல் அவசியம் எங்களுக்கு இருந்ததுனால இங்கே ஆரம்பித்தோம். இப்போ 7 வருஷம் ஆகுது. இன்றைக்கி இந்த விருது கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். இது முக்கியமாக நான் எல்லாமே இறைவனுக்கும் எங்கள் டீமுக்கு எங்கள் முத்து மீனாட்சி டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதற்கு மேலே அந்த புதுக்கோட்டை வாழ் மக்கள் அவங்கள எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நம்பினாங்க. முதல்ல நான் புதுக்கோட்டைக்காரன். ஸோ புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கணும். நான் அந்த மக்கள் அங்கே கிட்டத்தட்ட பாப்புலேஷன் 26 லட்சம் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அது கட்டாயமாக செய்யணும்னு செஞ்சோம். இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும் பொழுது இன்னும் மேலே உற்சாகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து அந்த மக்களோட நம்பிக்கையும் இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும்போது தொடர்ந்து செய்யணும். நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கும் மருத்துவ விருதுகள் 2024 அடுத்ததாக நாம் பார்க்க போகும் பிரிவு பெஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர். இந்த பிரிவில் யார் விருதை பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ஸ்பெஷலான விருது தான். அதை யார் பெறுகிறார்கள் என்பதை திரையில் பார்க்கலாம். வனப்பகுதியின் நடுவே வசிக்கும் பழங்குடியின மக்கள் அவர்களது வசதிக்காக அமைக்கப்பட்ட பொது சுகாதார மையம், போக்குவரத்து வசதி இல்லாத இடத்தில் பணியாற்றும் மருத்துவ குழுவினர், 1000 குடும்பங்களுக்கு மருத்துவ ஆதரவு, விஷ பூச்சிக்கடி, விலங்கு தாக்குதல்களுக்கு உடனடி சிகிச்சை, உயிரிழப்பு எதுவும் இன்றி நிகழ்த்தப்பட்ட 100கணக்கான பிரசவங்கள், சவால்கள் நிறைந்த இடத்தில் சாதனைகள் செய்த தெங்கு மரகமடா பொது சுகாதார மையத்திற்கு சிறந்த பொது சுகாதார மையம் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.
பெஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் தெங்குமரகடா ஊட்டி என்ற விருதை பெறுவதற்காக அந்த குழுவை நம்ம அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை உடன் இணைந்து வழங்குவதற்காக டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மருத்துவ விருதுகள் 2024 காயத்ரி நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பிரிவு எஸ் பைனியர் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அண்ட் டெக்னிக்ஸ் ஜெனசிஸ் IVF அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி கிளினிக் என்ற பிரிவில் இந்த விருதை பெறப்போகும் மருத்துவர்கள் யார்? திரை காட்டட்டும். ஜெனிசிஸ் IVF உயிர் வெறும் உங்கள் கனவு என்ற தாரக மந்திரத்தோடு தொடங்கப்பட்ட மருத்துவமனை. குழந்தை இல்லாதோரின் குறை தீர்க்க உதவும் மருத்துவ துணை. 1991 ஆண்டு முதல் செயற்கை கருவுறுதல் சிகிச்சையில் முன்னோடி. அதிநவீன சிகிச்சைகளின் மூலம் 70% வெற்றி விகிதம். 64 வயது தாய்க்கு பிறந்த ஆரோக்கியமான குழந்தை. கேப்சூல் பேபி தொழில்நுட்பத்தின் மூலம் பிறந்த இந்தியாவின் முதல் குழந்தை என தொடர்கிறது ஜெனிசிஸ் IVF-இன் சாதனை. அர்ப்பணிப்புள்ள மருத்துவ குழு, செலவு குறைந்த சிகிச்சை முறை என மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறார். ஈரோடு, கோவை, சேலம், திருப்பூரை தொடர்ந்து சென்னையிலும் தன் சேவையை தொடங்கும் ஜெனிசிஸ் IVF மருத்துவமனைக்கு பயோனியர் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அண்ட் டெக்னிக்ஸ் விருதை வழங்குவதே பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பைனியர் இன் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அண்ட் டெக்னிக்ஸ் இந்த பிரிவில் விருதினை பெறுவதற்காக ஜெனசிஸ் IVF அட்வான்ஸ்ட் ஃபர்டிலிட்டி கிளினிக்கினுடைய மருத்துவர்கள் டாக்டர் ஹார்திக் சதாசிவம், டாக்டர் ஹரணி கார்த்திக், மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்ற மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கள் மருத்துவ சேவை என்றென்றும் தொடரட்டும். ரெக்கக்னைஸ் ஆகிறது உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வில் கண்டினியூ அவர் சர்வீசஸ். ஏஏ வந்து ஆக்சுவலாக இன்வால்வ்டு தான் எல்லாத்துலேயும், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபீல்டு, ரைட் நம்ம ஸ்கேன்ஸ்லேருந்து இது வரைக்குமே ரீப்ரொடக்டிவ் மெடிசன் வரைக்குமே ரொம்ப வளர்ந்துட்டு தான் வருது. ரொம்பவே கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னமும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். பயப்படுற அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க. நல்லாவே இருக்கும். மருத்துவ விருதுகள் 2024 அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பிரிவு மிக முக்கியமான ஒரு பிரிவு, நியூரோ சர்ஜரி எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் எக்ஸ்பர்டைஸ் இன் இன்னோவேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நியூரோசர்ஜிக்கல் ப்ரொடியூசர்ஸ். இந்த பிரிவின் கீழ் விருதினை பெறப்போகும் அந்த மருத்துவர் யார் என்பதை திரையில் பார்க்கலாம். இரண்டாம் நிலை நகரங்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு 2008 ஆண்டு மதுரையில் உதயமானது ஹென்னா ஜோசப் மருத்துவமனை. அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதிநவீன நரம்பியல் அறுவை சிகிச்சையின் அடையாளமாக மாறியது. உயர் சிகிச்சைக்காக மெட்ரோ நகரங்களுக்கு சென்று கொண்டிருந்த மக்களுக்கு மதுரையிலேயே உரிய மருத்துவ சேவை கிடைத்தது. ஹைபிரிட் நியூரோ கார்டிக் கேத்லாப், 1.5 டெஸ்லா MRI யூனிட் என அதிநவீன நோயறியும் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. நரம்பியல், இருதயவியல், எலும்பியல் என பல துறைகளும் ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டன. 2024 ஆண்டு மூளையில் ஏற்படும் கட்டிகளுக்கு சிகிச்சை அளிக்க பிரெயின் லேப் ஃபைபர் டிராக்கிங் நேவிகேஷன் 3.3 எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. நரம்பியல் சிகிச்சை பிரிவில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் மதுரை ஹென்னா ஜோசப் மருத்துவமனைக்கு நியூரோ சர்ஜரி எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் எக்ஸ்பர்டீஸ் இன் இன்னோவேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நியூரோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.
இந்த விருதினை பெறுவதற்காக ஹனா ஜோசப் ஹாஸ்பிட்டல் லிமிடெட் மதுரையைச் சேர்ந்த டாக்டர் டேனியல் டயனன் ஃபென், ஜெனரல் மேனேஜர் அண்ட் CFO அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உடன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சிறப்பிக்க நியூஸ் 18 குழுமத்தின் ஜெனரல் மேனேஜர் பசுவராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். தங்களுடைய மருத்துவ சேவை என்றென்றும் தொடரட்டும். நன்றி திரு பசுவராஜ். முதலாவது ரொம்ப நன்றி, இந்த அவார்டுக்காக ரொம்ப நன்றி. இந்த இன்டர்வியூ வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் மை டைரக்ட் CMD டாக்டர் MG அருண்குமார் சார்பாக நான் பேசுகிறேன். நியூரோ அப்படின்றது வந்து மதுரையில் வந்து அதாவது ஒரு 15 பெட்டு இல்லாட்டி 30 பெட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து 150 பெட்டு வரைக்கும் ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக வந்து வளர்ந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து முக்கிய பங்கு வந்து டாக்டர் MG அருண்குமார். அவர் வந்து எல்லா டீம் ஆஃப் டாக்டர்ஸும் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு உழைக்கிறோம். இதில் வந்து என்ன சொல்கிறதுனா வந்து குவாலிட்டி கேர், ஹியூமன் டச் அண்ட் இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம ஊர் மக்கள் வெளிநாடு போய் சிகிச்சை பெற்று வரதுக்கு பதிலாக வந்து உள்ளூர் மக்கள், எஸ்பெஷலி மதுரை சார்ந்த சுற்றி கிராமங்கள், இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஒன்று மெட்ரோவுக்கு வரணும், இல்லாட்டினா சிங்கப்பூர் போகணும், ஜப்பான் போகணும், அமெரிக்கா போகணுன்ற நிலைமை மாறி நியூரோவை பொறுத்த வரைக்கும் மதுரைக்குள்ளே எல்லாமே பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கோம். மருத்துவர்களுடைய ஒரு திறமையும் அதோடு சேர்ந்து டெக்னாலஜியும் சேர்ந்து தான் வந்து ரெண்டு கலந்தால் தான் ஹையஸ்ட்டு குவாலிட்டி சர்வீஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணுற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து இன்னும் நாங்கள் வந்து நிறைய விரிவாக்கங்கள் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் இருக்கும். கூடிய சீக்கிரம் ப்ராபப்ளி அடுத்த வருஷத்துமே வந்து இதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக நியூஸ் 18 குழுமத்தின் மருத்துவ விருதுகள் 2024 எந்த பிரிவின் கீழ் விருதை பெறப்போகிறது மருத்துவமனை என்பதை பார்க்க இருக்கிறோம். பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் கார்டியாலஜி இந்த பிரிவில் விருதை பெறும் மருத்துவமனையை திரையில் பார்க்கலாம். தொன்னூற்று 1 ஆண்டுகால மருத்துவத்துறை அனுபவம், 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பிரசவங்கள், 25 லட்சத்திற்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள், இருதயவியலிலும் மிகச்சிறந்த மருத்துவ உட்கட்டமை, அனுபவம் வாய்ந்த சிறந்த இருதய மருத்துவர்களின் குழு, அதிநவீன ஆய்வகம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, துல்லியமான நோய் அறிதல் மற்றும் விரைவான சிகிச்சை முறைகள் என இருதயவியல் சிகிச்சை பிரிவில் சிறந்து விளங்கும் டாக்டர் மேத்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் கார்டியாலஜி எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் கார்டியாலஜி மேத்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவர்கள் டாக்டர் வி ஸ்ரீராம், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் கார்டியாலஜி, டாக்டர் பி நரேந்திரன், டெப்டி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் கார்டியாலஜி, இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய மருத்துவ சேவை தொடரட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் 18க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்டு எங்களுக்கு செலக்ட் பண்ணது மேத்தா குளோபல் கேம்பஸ் வேலுப்பஞ்சாவடி. இப்போது கார்டியாலஜினாலே இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. யாருக்கு ஹார்ட் அட்டாக் வருது என்ன வருதுன்னே தெரியல. வேறு டைம் மேட்டர்ஸ் அலாட். ஸோ இப்போ பெரிஃபரலாக எங்கள் ஏரியாவில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து எல்லா வாட்டியும் சிட்டிக்கு ட்ராவல் பண்ண தேவையில்லாமல் இப்போ நாங்கள் இமீடியட்டாக ஹார்ட் கார்டியாக் எதாவது எமர்ஜென்சிஸ் எதுவாக இருந்தாலும் இமீடியட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி எல்லா மிஷின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியும் லேட்டஸ்ட்டு கேத்லாப் மிஷின்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஸோ எது நம்ம ஹையஸ்ட்டு சிட்டியில் கிடைக்குமோ அதை நாங்கள் அங்கேயே எங்களோட சென்டர்லேயே வச்சு பெஸ்ட்டு யூஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது யங் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணி கார்டியாக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேம்ப்ஸ் அப்பப்போ லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தட் பெட்டர் அவேர்னஸ் கம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அவார்டு கொடுக்கறதுனால நாங்கள் இன்னும் உத்வேகமாக ஆக்ட் பண்ணுவோம். இன்னும் பெட்டர் ஹெல்த்தியாக ப்ரிவென்ஷன் பண்ணுறது, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணுன்றதை வந்து நாங்கள் இன்னும் கம்யூனிட்டிக்கு இன்னும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். டெஃபினட்டாக முன்னாடியை விட அவேர்னஸ் உங்கள் மீடியா மூலயமா நிறைய அவேர்னஸ் நீங்களும் பண்ணுறதுனால டெஃபினட்டாக இப்போ வந்து அவங்களே முன் வராங்க.
சின்ன வயசு தான், நாங்கள் டெஸ்டிங் தேவையில்லைன்னு இல்லாமல் இப்போ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இமீடியட்டாக வந்து டெஸ்ட் எடுக்கணும், மொத்தம் வந்து ஒரு கன்சல்ட் பண்ணணுன்ற அந்த அவேர்னஸ் வந்து டெஃபினட்டாக மீடியானால தான் வந்ததுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த மீடியா. அண்ட் டெஃபினெட்லி இது பண்ணுறதுனால நம்ம வந்து அவங்களோட ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகாமல் நம்ம காப்பாற்றுறோம். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேஷண்ட்ஸ் ஆர் கம்மிங், அவேர்னஸ் பெட்டராகவே இருக்குது இப்போல்லாம். அடுத்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கும் மருத்துவ விருதுகள் 2024 நாம் பார்க்க போகும் பிரிவு பெஸ்ட் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல் இன் கொங்கு ரீஜியன். இந்த பிரிவில் விருதினை பெறப்போகும் மருத்துவமனை எது? இதோ திரையில் பார்க்கலாம். புற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் 66 ஆண்டுகளாக முன்னிற்கும் மருத்துவமனை. நோயின் நிறையை துல்லியமாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் தேர்ந்த மருத்துவக் குழு. லாப்ராஸ்கோபிக் ரோபாட்டிக் எனும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகள். புற்றுநோயின் இறுதி கட்டத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க ராஷா மையம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுமையான சூழலில் தங்கி சிகிச்சை பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் தொடங்கி வைத்த கோல்டன் ஜூப்ளி பிளாக். வியாழந்தோறும் பெண்களுக்கான இலவச புற்றுநோய் பரிசோதனை. இப்படி புற்றுநோய் சிகிச்சையில் முன்னணியில் இருக்கும் ஜி. குப்புசுவாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு பெஸ்ட் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல் இன் கொங்கு ரீஜன் எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை பெறுவதற்காக டாக்டர் B. சிவனேசன், சேர்மன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி, HOD மெடிக்கல் ஆன்காலஜி அண்ட் டாக்டர் V. சந்தோஷ் ஆகிய இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த குப்புசாமி நாயுடோட கேன்சர் சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் 1958 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் 66 இயர்ஸாக நாங்கள் இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட் நடந்துட்டு வருது. சென்னை கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாளத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ரெண்டாவது சென்டர் அதுதான். கடந்த 66 வருஷமாக அந்த மேற்கு பகுதி தெற்கு பகுதி எல்லாத்துக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் ரெஃபரல் சென்டராக இருந்திருக்கு. இது எங்களோட வளர்ச்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுடைய பணிக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் மட்டும் எங்களோட கடமை இல்லை, விழிப்புணர்வு நிச்சயம். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்கள் கோயம்புத்தூர் கார்பரேஷன், ஜென்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் தனியாக நாங்கள் விழிப்புணர்வு டாக் கொடுத்துட்ருக்கோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது கோயம்புத்தூர், எல்லாத்துலேயும் நாங்கள் போய் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திகிட்ருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு தேர்ஸ்டேவுமே ஃப்ரீ கேன்சர் ஸ்க்ரீனிங் கேம்ப். ஸோ கேன்சர் வந்து முக்கியமானது வந்து நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா டெஃபினட்டாக குணப்படுத்துகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் நாங்கள் விழிப்புணர்வு வந்து பயப்படாதீங்க, கேன்சரை வந்துடுச்சுன்னு. ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம், டிலே பண்ணக்கூடாது தான் முக்கியம். ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா குணப்படுத்துகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம்ன்றது விழிப்புணர்வை தான் நாங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். மருத்துவ விருதுகள் 2024 நம்ம அடுத்து பார்க்க போற கேட்டகரி செயற்கை கருத்தரித்தல் துறையில மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய IVF ஐகான் என்ற பிரிவுக்கான விருது. இந்த விருதினை பெறப்போவது யார் என்பதை திரையில் பார்க்கலாம். மருத்துவர் செந்தாமரை செல்வி மகப்பேறு மருத்துவராக மருத்துவ பணி தொடங்கியவர். மழலை இல்லாத பெற்றோரின் குறைதீர்க்க விரும்பியவர். செயற்கை கருவுறுதல் தொடர்பான பயிற்சிக்காக ஜெர்மனி சென்றவர். மக்களுக்கு சேவையாற்ற பழனி பாலாஜி கருவுறுதல் மையத்தை நிறுவியவர். 60 வயது பெண்ணுக்கும் தாய்மை சுரக்க வைத்தவர். 60 வயது ஆணுக்கும் வாரிசு வர வழிவகுத்தவர். பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கு இலவச சிகிச்சை, வசதி குறைந்தோருக்கு கட்டணத்தில் தள்ளுபடி என சாமானியர்களின் சரணாலயமாக திகழும் பழனி பாலாஜி கருவுறுதல் மையத்திற்கு
ஐகானிக் IVF சென்டர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை பெறுவதற்காக பழனி பாலாஜி ஃபெர்டிலிட்டி சென்டரினுடைய மேனேஜிங் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் டி செந்தாமரை செல்வி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்ற மருத்துவருக்கு வாழ்த்துக்கள். தங்களது மருத்துவ சேவை என்றென்றும் தொடரட்டும். எங்களுடைய குழந்தையின்மை சிகிச்சைக்கான பிரிவில் எங்களுடைய கடினமான உழைப்புக்கும் நாங்கள் இப்போ அடைஞ்சிருக்க இந்த நிலைக்கும் இந்த அங்கீகாரம் ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் ஒரு பெருமிதத்தையும் கொடுக்குது. இந்த விருதை நியூஸ் 18 வழங்குவதும் அதனை சுகாதார அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களிலிருந்து பெற்றுக்கொள்வதை மிக பெருமையாக உணர்கிறேன். உலக அளவில் இப்போ குழந்தையின்மைங்கிற குறைபாடு அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் மாசு, நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள், மனிதர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் இதுக்கு ரொம்ப காரணமாகுது. அதோட நம்மளுடைய உணவு முறை எல்லாமே இதுக்கு காரணமாகுது. அப்படி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு அதிகமான சேவைகளும் தேவைப்படுது. அதன் காரணமாகத்தான் இப்போ அதிகமாகிட்டு வருது இந்த இதெல்லாம். மருத்துவ விருதுகள் 2024 நாம் பார்க்க இருக்கும் பிரிவு பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. சென்னைக்கான ஒரு சிறப்புமிக்க விருதாக பார்க்கலாம். இந்த விருதை பெற போகும் மருத்துவமனை எது? திரை காட்டட்டும். தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம், 91 ஆண்டுகால மருத்துவத்துறை அனுபவம், 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பிரசவங்கள், 25 லட்சத்திற்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள், ஏழைகளுக்கும் சிறந்த மருத்துவ வசதி வழங்கும் வகையில் உலக சுகாதார நிறுவனம் யுனிசெஃப் போன்ற அமைப்புகளின் உதவியோடு தென்னிந்தியா முழுவதும் மருத்துவ முகாம்கள், பொது மருத்துவம், இருதயவியல், சிறுநீரகவியல், எலும்பியல், மகப்பேறு மருத்துவம், குழந்தை மருத்துவம் என பலதரப்பட்ட சேவைகளையும் ஒரே குடையின் கீழ் வழங்கும் டாக்டர் மேத்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் சென்னை எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை பெறுவதற்காக டாக்டர் என் கண்ணன் மெடிக்கல் டைரக்டர், டாக்டர் பிரபுராஜ் யூனிட் ஹெட் குளோபல் கேம்பஸ் ஆகிய இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்ற மருத்துவர்களுக்கும் மருத்துவமனை குழுமத்திற்கும் வாழ்த்துக்கள். தங்கள் மருத்துவ சேவை என்றென்றும் தொடரட்டும். முதற்கண் நியூஸ் 18க்கு எங்கள் மருத்துவமனை சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விருது எங்களுக்கு மேலும் பலவித ஊக்கத்தை அளிக்கிறது. சமுதாயத்தில் பிற்படுத்த மக்கள், சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள், அவர்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு மேன்மேலும் எங்களது சேவையை பெருக்கி இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வுடன் உத்வேகத்துடன் செயல்படுவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்ளும். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட வந்துடுச்சு. அதனால் இந்த டெக்னாலஜி அப்கிரேட் ஆக அந்த ஒரு டெக்னாலஜியை நம்ம எப்படி சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு பயன்படுத்த போகிறதுங்கிறது எங்களோட மருத்துவமனையோட நோக்கம். இதுக்காக நாங்கள் பல செயல்பாடு திட்டங்களை அப்பப்போ கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதை மேன்மேலும் சிறப்பாக செயல்படும். அடுத்ததாக பெஸ்ட் அட்வான்ஸ்ட் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல், இந்த பிரிவின் கீழ் விருதினை பெறப்போகும் மருத்துவமனை எது? திரையில் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 1570ற்கு மேற்பட்ட மூட்டு தேய்மான முகாம்கள், தனி ஒரு மருத்துவராக 6700க்கு மேற்பட்ட முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள்,
நாமக்கல்லில் முதல் முறையாக ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இருதயம், மகளிர் மற்றும் மகப்பேறு, மூளை நரம்பியல் மற்றும் எலும்பியல் போன்ற பிரிவுகளுக்கு அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவு. இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல சிறந்த மருத்துவ சேவைக்காக இந்திய மருத்துவ சங்கத்தால் மருத்துவ நட்சத்திர விருது பெற்ற நாமக்கல் MM மருத்துவமனைக்கு பெஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல் எனும் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்களையும் மருத்துவத்துறைக்குள் புகுத்தி அசாத்திய சாதனைகளை புரிந்து வரக்கூடிய MM மருத்துவமனை நாமக்கல் இந்த மருத்துவமனைக்கான விருதினை பெற்றுக்கொள்ள மருத்துவமனையின் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் M சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். MM ஹாஸ்பிட்டல் நாமக்கலுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. முதலில் நியூஸ் 8 சேனல் எங்களை தேர்ந்தெடுத்து யாருக்கும் கொடுக்காத ஒரு அரிய அவார்டை கண்டுபிடிச்சி எங்களை ஊக்குவிச்சு திருப்பியும் இந்த அவார்டை கொடுத்தது வந்து நாங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்காக பெரிய பலனாக நான் நினைக்கிறேன். அதில் வந்து ரொபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்காக கொடுத்தது வந்து அது என்னோடய ஆம்பிஷன், லட்சியம். அதுவும் வந்து ஒரு 3 tier சிட்டியில் ரொபோட்டிக்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து முடியாத கனவாக எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சு நிறைய பலன்கள் கொடுத்ததுனால அதோட ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நியூஸ் 18 சேனலை தேர்ந்தெடுத்து இந்த அவார்டு கொடுத்ததுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது முக்கியமாக என்னோடய அப்பா, அம்மா, என்னோடய குடும்பம், என்னோடய ஊழியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் என்னுடைய வாதியார்கள் அனைவருக்கும் என்னை வந்து உறுதுணையாக இருந்து என்னை வந்து ஊக்குவிச்சு என்னை வந்து செயல்பட்டு நான் தமிழ்நாட்டில் முதல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சர்ஜன் அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் வந்து AI டெக்னாலஜி வந்து ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் கன்வென்ஷனல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் போது சில தவறுகள் எங்களை அறியாமல் ஏற்பட்டிருக்குது. அந்த ஏற்படுற வாய்ப்பை வந்து இந்த ரோபோட்டிக் AI டெக்னாலஜி மூலியமாக எங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு 4-5% ஃபெயிலியர்ஸ் நடக்கிறத கூட இந்த AI டெக்னாலஜி தவிர்க்கும் போது இதனால் என்ன ஆகுனா மக்கள் பயன்படுகிறாங்க, ரிசல்ட் நல்லா வருது. நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அந்த பேஷண்ட்டுக்கு போய் சேருது. அந்த வாக்கு நாங்கள் ஒழுங்காக பண்ணுறதுனால பேஷண்ட்டோட ரிசல்ட் நல்லா நடக்குது. ஏன்னா ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து நல்லா நடக்கணும்னு சொல்லி வயதானவர்கள் நம்மளை தேடி வரும்போது அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு இளம் வயதில் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த AI டெக்னாலஜி வந்ததுனால நான் அதில் ரொம்ப துல்லியமாக போய் கற்றுக்கிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதோட பலன் மிகவும் நல்லா இருக்குது. AI டெக்னாலஜி வந்து ஒரு போட்டியாக நான் நினைக்கக்கூடாது, அது வராது. அது வந்து மக்களோட வாழ்வுக்கு ரொம்ப துல்லியமாகவும் ரிசல்ட் நல்லா கொடுத்தும் அவங்களோட டிசீஸோட இது வந்து ரொம்ப குறைச்சி கொடுக்கும். அதனால் AI டெக்னாலஜி கண்டிப்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக மருத்துவ விருதுகள் 2024 நாம் பார்க்க இருக்கும் பிரிவு எக்ஸலன்ஸ் இன் மெடிக்கல் சர்வீசஸ். இந்த பிரிவில் விருதினை பெறப்போகும் மருத்துவமனை எது என்பதை திரையில் பார்க்கலாம். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஒரே கூரையின் கீழ் மக்கள் விரிவான மருத்துவ சேவைகளை பெறும் வகையில் டாக்டர் MGR கல்வி நிறுவனங்களின் அங்கமாக உருவாக்கப்பட்டது ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளையும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களையும் கொண்டு 24 மணி நேரமும் இயங்கும் மருத்துவமனை. பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை அறுவை சிகிச்சை என ஒரே இடத்தில் கிடைக்கும் பல்வேறு சேவைகள். தீவிர சிகிச்சைகளுக்கு உதவும் வகையில் ICU, ICCU, SICU, PICU, NICU என திறம்பட செயல்படும் தீவிர சிகிச்சை பிரிவுகள்.
24 மணி நேர ஆய்வக வசதி, மருந்தகம், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், ரத்த மையம் என அனைத்து வசதிகளோடு இயங்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எக்ஸலன்ஸ் இன் மெடிக்கல் சர்வீசஸ் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. எக்ஸலன்ஸ் இன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த பிரிவில் விருதினை பெறுவதற்காக ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையின் டீன் ப்ரொஃபசர் டாக்டர் பாலசுப்ரமணியன் தியாகராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்ற மருத்துவ குழுவுக்கும் மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தங்கள் மருத்துவ சேவை என்றென்றும் தொடரட்டும். எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் அவர்களும், எங்கள் எம்ஜிஆர் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட தலைவர் இன்ஜினியர் அருண்குமார் அவர்களும் இந்த மருத்துவமனை இந்த 4-5 வருஷத்தில் இந்த விருது வாங்குகிற அளவுக்கு வளருதுன்னா அது அவங்களோட அயராத உழைப்பு சப்போர்ட்டுங்க. நாங்கள் வந்து ஒரு 16 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கேட்டேன். அவர் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது 195 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன். சிட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல தான் இந்த 195 சிடி ஸ்லைஸ் இருக்கும். அதுக்கு ரேட்டு என்ன சொன்னார்னா ரொம்ப கம்மியான ரேட். அதுவும் ஸ்க்ரீனிங் பண்ணால் ஃப்ரீயாக ஸ்க்ரீனிங் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் கீழே தினமும் 2 குழந்தைகள் 2லேருந்து 3 குழந்தைகள் எங்கள் மருத்துவமனையில் பிறக்கிறாங்க. எங்கள் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 படுக்கைக்கு மேலே இருக்குது. எல்லா வசதிகளும் இருக்குது. ஐசியூ கிட்டத்தட்ட 60 பெட் இருக்குது. 24 மணி நேரமும் டாக்டருங்க பணியில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக முன்னேறிட்டு இருக்கிற மருத்துவமனை. ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் எலும்பு பிரிவு பார்த்திங்கன்னா மூட்டு மாற்று சிகிச்சை, அப்புறம் ட்ரோமா சிகிச்சை, முதுகில் ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி, அதே மாதிரி ஜென்ரல் சர்ஜரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீஹோல் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, எல்லா விதமான அட்வான்ஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்களும் தியேட்டர் வசதிகளும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மருந்து மாத்திரைக்கு மட்டும் பேஷண்ட் செலவு பண்ணால் போதும். பெட் சார்ஜ் கிடையாது, தியேட்டர் சார்ஜ் கிடையாது, டாக்டர் கன்சல்டேஷன் கிடையாது, அதே மாதிரி அனஸ்தீசிஸ் ஃபீஸு, சர்ஜன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வெளியில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி பண்ணுற சர்ஜரி இங்கே 10,000 12,000 பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனாலே இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் ஒரு பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கு. அதை மதித்து எங்களுக்கு இந்த விருது வழங்கின நியூஸ் 18க்கு எங்கள் நிறுவன தலைவர் இன்ஜினியர் அருண்குமார் சார்பிலும் எங்கள் சான்சலர் டாக்டர் ஏசி சண்முகம் சார்பிலும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மருத்துவ விருதுகள் 2024 நிகழ்ச்சியில் மிகவும் முத்தாய்ப்பான ஒரு விருதை பார்க்க இருக்கிறோம். பெஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற பிரிவில் விருதை பெறப்போபவர் யார் என்பதை திரையில் பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு மதுரையில் தொடங்கப்பட்ட அணியும் அறக்கட்டளை விளிம்பு நிலை மக்கள் சம உரிமை பெற போராட்டங்களை முன்னெடுத்தது. ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோருக்கு அடிப்படை வாழ்வாதார உதவிகளை செய்தது. விளிம்பு நிலை மக்களின் திறமைகளை கண்டறிந்து அடையாளப்படுத்தியது. பெண்களுக்கு இலவசமாக தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்தது. LGBTQIA+ சார்ந்த படைப்புகளை மின் இதழ் மூலம் வெளியிட்டது. இப்படி சமூக சேவையில் சாதனை படைத்து வரும் அணியும் அறக்கட்டளைக்கு பெஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பெஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் இந்த பிரிவில் விருதினை பெறுவதற்காக அழகு ஜெகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடு இணைந்து வழங்க பேராசிரியர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் அழகு ஜெகன், தங்களுடைய சேவை என்றென்றும் தொடரட்டும்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, புல்லரிப்பு ரொம்ப அப்படி தான் இருக்குது எனக்கு. உண்மையிலே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், நான் ஒரு கவிதை எழுதியிருந்திருப்பேன், உங்களோட தீண்டாமை எவ்வளோ சத்தமாக இருந்துச்சோ அவ்வளோ சத்தமாக அவங்களோட மன்னிப்பும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. மன்னிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான அக்சசபிலிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கான சமுதாய தேவையும் பொருளாதார தேவையும் நம்ம வந்து அந்த மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதன்படி இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அவார்டு எனக்கு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் வந்து எனக்கு பின்னாடி இருந்து என்னை தட்டி கொடுத்து முன்னாடி போக சொன்னாங்களா, அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். முதல்ல வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி இலக்கு மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப எந்த ஒரு தடையுமே போடாமல் எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் சமயநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சாதாரண ஒரு சின்ன மெக்கானிக், எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அது இல்லாமல் ரெண்டாவது நன்றி வந்து என்னோடய பள்ளிக்கூடத்துக்கு. இதுவரை நான் என்னோடய பள்ளிக்கூடத்தை எங்கேயுமே சொன்னதில்லை. எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் என்னோடய பள்ளியை இந்த தருணத்தில் நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஈகை பண்பை வளர்த்தது என்னோடய பள்ளி தான். என்னோடய பள்ளி பேர் வந்து மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் புனித சூசியப்பர் உயர்நிலைப் பள்ளி. நான் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரை அங்கே தான் படித்தேன். அந்த பள்ளி தான் என்னை வந்து இந்த மாதிரி சேவைக்கு வந்து என்னை தள்ளுனது. பொதுவாக இந்த கேட்டகரி அப்படின்றப்ப நாங்கள் நிறையா HIV பாசிட்டிவ் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து மதுரையில் வந்து நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. மதுரையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க ART சென்டராக இருக்கட்டும், ப்ரோசிகா, அதுக்கப்புறம் வந்து பிளான் இண்டியா, இந்த நிறுவனங்கள் மூலியமாக தான் எங்களுக்கு HIV பாசிட்டிவ் மக்கள் தெரிய வரும். அவங்களுக்கு போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நிறுவனங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒட்டுமொத்தமாக நான் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் தான் சொல்லணும். இவங்க தான் வந்து தொடர்ந்து நான் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் என்னென்னலாம் எடுக்கணும்னு விரும்புகிறேனோ அதுக்கெல்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இறுதியாக வந்து நியூஸ் 18 வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று கம்யூனிட்டி அவார்டு அப்படின்றது வந்து இதை செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலும் விளிம்பு நிலை மக்களை வந்து யாராவது தள்ளி தூக்கி விட்டால் தான் மேலே வர முடியும். அதாவது ஒரு பழமொழி இருக்கும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை அப்படின்ற மாதிரி. நாங்கள் என்ன தான் சுடர் விளக்காக இருந்தாலும் இந்த மாதிரி தூண்டுகோள்கள்லாம் இருந்தால் தான் நாங்கள் வந்து இன்னும் முன்னாடி வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக இதுக்கு பின்னாடி உழைத்த செய்தியாளர்களாக இருக்கட்டும், இந்த நிறுவனமாக இருக்கட்டும், மைக்கை பிடிக்கிற நீங்களாக இருக்கட்டும், ஆங்கராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் வந்து கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்களோட உழைப்பு ரொம்ப பாராட்டத்தக்கது. ஹாஸ்பிட்டாலிட்டி, நம்ம என்ன மதுரையிலேருந்து இங்கே கொண்டு வந்து நிற்க வைக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்டாங்க. நியூஸ் 18க்கு வந்து என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. அடுத்ததாக மருத்துவ விருதுகள் 2024 நாம் பார்க்க இருக்கும் பிரிவு பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் டெல்டா ரீஜியன். இந்த விருதை பெறப்போகும் மருத்துவமனை எது என்பதை திரையில் பார்க்கலாம். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் தஞ்சாவூர் 2,50,000 சதுரடி பரப்பளவில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான மருத்துவமனை. டெல்டா மாவட்டங்களில் முதன்முறையாக 300 படுக்கைகள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட கேத் லேப், MRI ஸ்கேன், மாடுலர் அறுவை சிகிச்சை அரங்கம், 100 படுக்கை வசதி கொண்ட இருதய தீவிர சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் மற்றும் விஷ முறிவு சிகிச்சை பிரிவு. இத்தனை வசதிகளோடு சாமானிய மக்களும் 999 ரூபாய் கட்டணத்தில் முழு உடல் பரிசோதனை செய்யலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த முதல் மருத்துவமனையான தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டருக்கு பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் டெல்டா ரீஜன் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன் டெல்டா ரீஜன் இந்த விருதினை பெறுவதற்காக ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் CEO டாக்டர் எஸ் ரமேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய மருத்துவமனை டெல்டா ரீஜனில் மிகப்பெரிய மருத்துவமனை, ஒன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 300 பெட்டட் ஹாஸ்பிட்டல். இதில் எங்களுக்கு 60 ஐசியூ பெட் இருக்குது. அது இல்லாமல் நான் மருத்துவ சேவை புரிவதற்காக 250 பெட்டு காமன் பெட்டும் இருக்குது. இதில் எல்லாமே மிக குறைந்த செலவில் டெல்டா ரீஜனில் எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு சேவை செய்திருக்கிறோம். ஆரம்பித்த ஒரு வருடத்தில் 5 அவார்டு வாங்கியிருக்கோம். NABH, NABL, இந்த மாதிரி எக்ஸலன்ஸ் நர்சிங், ஃபார்மசி எக்ஸலன்ஸ் அண்டு எல்லாம் 5 அவார்டு ஒரு வருஷத்துலேயே நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது மிகப்பெரிய சாதனை. 1 இயரில் NABL, NABH வாங்கலாம் சும்மா லேசான காரியம் இல்லை. அதுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு இது வரைக்கும் 1,00,000 பேருக்கு ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். இது டெஃபினட்டாக எங்களுக்கு மென்மேலும் எங்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறது. இதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு பூஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் இனியன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ விருதுகள் 2024 நாம அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பிரிவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான பிரிவு அப்படின்னு சொல்லலாம். காயத்ரி, பெஸ்ட் நர்ஸ் இந்த பிரிவின் கீழ் விருதினை பெறப்போகும் சிறந்த செவிலியர் யார் என்பதை திரை காட்டட்டும். தாய்மார்களின் கர்ப்பகால பரிசோதனைக்கு தமிழக அரசு தனி கவனம் செலுத்துகிறது. அதனை நிறைவேற்றுவதில் செவிலியர்களின் பங்கு இன்றியமையாததாக இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் செவிலியர் இலக்கியா கர்ப்பிணி பெண்களின் பக்கத்துணையாக இருக்கிறார். ஆண்டுக்கு 50 முதல் 60 பிரசவங்கள் பார்க்கிறார். ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் வசிப்பதால் 24 மணி நேரமும் சேவை செய்கிறார். சிறப்பு கவனம் தேவைப்படும் கர்ப்பிணி பெண்களை தொடர்ந்து கண்காணிக்கிறார். தன்னுடைய பணிகளையும் தாண்டி பிற செவிலியருக்கும் தேவையான ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்குகிறார். தாய் சேய் நலப்பணிகளில் சிறந்து விளங்கும் இலக்கியாவிற்கு சிறந்த செவிலியர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. செவிலியர் இலக்கியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களையும் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் இலக்கிய மேடம், உங்களுடைய சேவை ரொம்ப முக்கியமானது. அது என்றென்றும் தொடரட்டும். நியூஸ் 18 குழுமத்தின் சார்பாக நன்றி. டாக்டர்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. மருத்துவ விருதுகள் 2024 அடுத்ததாக நாம பார்க்க இருக்கக்கூடிய கேட்டகரி எக்ஸலன்ஸ் இன் கேஸ்ட்ரோஎன்டாலஜி. இந்த பிரிவின் கீழ் விருதினை பெறப்போகும் மருத்துவர்கள் யார், மருத்துவமனை எது என்பதை திரை காட்டட்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு 30 படுக்கைகளுடன் திருச்சியில் தொடங்கப்பட்ட மருத்துவமனை இன்று திருச்சி, சென்னை, சேலம், ஒசூர், திருநெல்வேலி மற்றும் பெங்களூரு என 6 இடங்களில் இயங்கும் கிளைகள். இருதயவியல், நரம்பியல், எலும்பியல், சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் என பல்வேறு துறைகளில் வழங்கப்படும் அதிநவீன சிகிச்சைகள். முன்மாதிரியான மருத்துவ சேவையை வழங்க உதவும் 8000 ஊழியர்கள். இரைப்பை குடலியல் பிரிவில் மேம்பட்ட நோயறிதல் மற்றும் சிகிச்சை முறை. அதிநவீன லேப்ராஸ்கோபிக் சர்ஜிக்கல் தொழில்நுட்பம் மூலம் சிக்கலான பிரச்சனைகளுக்கும் வெற்றிகரமான சிகிச்சை என தனித்துவமான மருத்துவ சேவையாற்றும் காவேரி மருத்துவமனைக்கு எக்ஸலன்ஸ் இன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த பிரிவின் கீழ் விருதை பெறுவதற்காக டாக்டர் ஆர் விஷ்ணு அபிஷேக், லீட் கன்சல்டன்ட் மெடிக்கல்,
கேஸ்ட்ரோஎன்டாலஜி அவர்களையும், திரு கார்த்திக் ராமமூர்த்தி, ஆபரேஷன் ஜெனரல் மேனேஜர், காவேரி ஹாஸ்பிட்டல் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருது பெற்ற விருதாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இது ரொம்ப பெருமையான விஷயங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் 18க்கு மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு துறை இருக்குது, இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத ஒரு துறை மாதிரி தான், ஒரு இதயத்துறை மாதிரியோ இல்லை ஒரு நரம்பியல் மாதிரியோ இது அந்தளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா குடல் பிரிவுனாலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் தாண்டி இது வந்து இப்போல்லாம் இது ரொம்ப அதிகமான ஒரு எபிடமிக்கான்னு சொல்லலாம். ஃபேட்டி லிவர் டிசீஸ், கல்லீரல் பிரச்சனைகள் அதிகமாகுது, அஜீரண கோளாறுகள் நம்ம வெஸ்டர்ன் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது அதிகமாகுதுன்றப்போ இந்த துறையில் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக தேவை, ஆரம்ப கட்டத்திலே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு நாங்களே இது வந்து இப்போது நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம். இதை வந்து ஜனங்களோட ஒரு இரைப்பை ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இப்படி ஒன்று இருக்குது, இந்த கேஸ்ட்ரோல் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் ஏர்லியாக அணுகுனா கொஞ்சம் ஈஸியாக அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பிரிவு மருத்துவ விருதுகள் 2024 எமர்ஜிங் எக்ஸலன்ஸ் இன் ஃபார்மா. இந்த பிரிவின் கீழ் விருதை பெறப்போகும் நிறுவனம் எது என்பதை திரையில் பார்க்கலாம். பென்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் மருந்துகள் தயாரிப்பில் வளர்ந்து வரும் ஒரு நிறுவனம். மாத்திரைகள், மருந்து கரைசல்கள், ஊசி மருந்துகள் என 50க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள், கடுமையான தர கட்டுப்பாடுகள் மூலம் தயாரிக்கப்படும் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் கொண்ட மருந்துகள், நோயாளியை மையமாக கொண்ட அணுகுமுறையால் உருவாக்கப்பட்ட பலனளிக்கும் மருந்துகளின் அணிவரிசை, நம்பகமான மருந்து பொருட்களின் மூலம் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைக்கும் பென்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு எமர்ஜிங் எக்ஸலன்ஸ் இன் பார்மா விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. எமர்ஜிங் எக்ஸலன்ஸ் இன் ஃபார்மா இந்த விருதினை பெறக்கூடிய பென்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடன் இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மருத்துவர்களும் நிறுவனத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நியூஸ் 18 சேனலுக்கும் மற்றும் இயக்குநர்களாகிய பென்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் ஸ்ரீ லலிதா லட்சுமி அவர்களுக்கும் நிர்மலா அருண்குமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் மருந்து தயாரிப்பு நிறுவனமான பென்ஸ் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் குறைந்த விலையில் மிகவும் குவாலிட்டியான மெடிசின்ஸ் வழங்குவதுதான் முதற் காரணம். ஸோ இது 3 வருடங்களுக்கு முன்பாக முதல் வைக்கப்பட்டது மற்றும் கொரோனா காலத்தில் இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை நியர்லி 120 மருந்துகளை கொண்டு நிறுவனம் வளர்ந்து நிற்கின்றது மற்றும் இதில் மக்களுக்கு முதல் குறைந்த விலையில் குவாலிட்டி மெடிசின்ஸ் வழங்கும் என்பதுதான் இந்த நிறுவனத்தின் முதற் காரணியாக திகழ்கிறது. மருத்துவ விருதுகள் 2024 அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பிரிவு சாம்பியன் ஆஃப் வெல்னஸ். இந்த பிரிவில் விருதினை பெறப்போகும் நிறுவனம் எது என்பதை திரையில் பார்க்கலாம்.
ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தரமான மருத்துவ கல்வியையும் மருத்துவ சேவையையும் வழங்கும் தன்னிகரற்ற நிறுவனம். நகர பகுதிகளுக்கு மட்டுமின்றி கிராமப்புறங்களுக்கு மருத்துவ சேவையை விரிவுபடுத்தியது. 24 மணி நேர ஆய்வக வசதிகள், அனைத்து வகையான காப்பீட்டு வசதிகளை நடைமுறைப்படுத்தியது. மாலை நேர மருத்துவமனைகள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சுகாதார பயிற்சி மையங்கள் மூலம் மருத்துவ வசதியை எளிதில் அணுக வைத்தது. அதிநவீன ஆய்வகங்கள், நூலகம், போக்குவரத்து என மாணவர்களுக்கான அத்தனை வசதிகளும் அமையப்பெற்ற கல்லூரி. மாணவர்களை மருத்துவ வல்லுநர்களாக்கும் முனைப்போடு ஆராய்ச்சி வசதிகளையும் அளிக்கும் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சாம்பியன் ஆஃப் வெல்னஸ் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. சாம்பியன் ஆஃப் வெல்னஸ் விருதினை பெறுவதற்காக டாக்டர் கே ஸ்ரீனிவாசராஜ் MS MCH டீன் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க ப்ரொஃபசர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை பெற்ற மருத்துவ குழுமத்திற்கும் மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தங்களது சேவை என்றென்றும் தொடரட்டும். எங்கள் மருத்துவக் கல்லூரியின் வேந்தர் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேந்தர் டாக்டர் ஏசி சண்முகம் FRCP ஃபார்மர் MLA அண்ட் ஃபார்மர் MP மற்றும் பிரசிடென்ட் டாக்டர் ஏசி அருண்குமார், செக்ரட்டரி டாக்டர் ரவிக்குமார் அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்படி நாங்கள் மிக சிறப்பாக 2008 16 வருடமாக மருத்துவக் கல்லூரி நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் பல்வேறு சிறப்பு பிரிவுகள் ஒரு குடையின் கீழ் மருத்துவ சேவை செய்து வருகிறோம். போஸ்ட் கிராஜுவேட், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்வீசஸ் எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு மக்களை தேடி மருத்துவம் என்ற இதுக்காக 150க்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்களை நடத்தி 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப அட்டை, குடும்பத்தில் அனைவரும் வந்து இலவசமாக எங்கள் மருத்துவமனையில் ஓராண்டுக்கு அனைத்து மக்களும், குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் மருத்துவம் பெறுவதற்காக குடும்ப அட்டை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகிறோம் மருத்துவ சேவையாக. இதற்கு அவர்களின் உங்களுக்கு அனைக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு நியூஸ் சேனலுக்கு எங்கள் மனம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் ஒரே இடத்துல போய் எங்கெல்லாம் அவங்களால ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு நாங்கள் வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ECG, கண் டெஸ்ட்டு, காது எல்லா பிரிவுகளிலும் மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவர்களை எங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இலவசமாக அறுவை சிகிச்சைகளும் செய்து கொடுத்திருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் நிறைய பயன்பெற்று இருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினரை அழைத்து மேடையில் நாம் கௌரவிக்க இருக்கிறோம். அந்த வகையில் பத்மஸ்ரீ டாக்டர் மோகன் காமேஸ்வரன், ஃபவுண்டர் MER ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மருத்துவ விருதுகள் 2024 குறித்த ஒரு சில வார்த்தை. மருத்துவம் என்பது ஒரு ஒகேஷன், அதாவது சேவையோடு கலந்த ஒரு தொழில். அதில் சிறப்பாக இன்னும் அதிக அளவு தங்களையே நினைக்காம சேவை செய்த ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் அவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த அவார்ட். இது ஒரு மனசுக்கு ஒரு என்னை மாதிரி ஒரு மூத்த மருத்துவருக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இங்கே நான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சர்வீஸை பார்த்தா ஒரு தன்னலம் கொஞ்சம் கூட தன்னலம் கருதாமல் அவங்க தங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய தொழிலுக்காக அர்ப்பணித்தவங்கிறது தெரியுது. இத்தகைய சிறந்த ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸுக்கு இந்த அவார்டு கொடுக்குற நியூஸ் 18க்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சர்வீஸ் இன்னும் தொடரணும். நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் இந்த தொழிலில் ஒரு பெரிய சர்வீஸ் எண்ணத்தோடு நீங்கள் நடத்தணுங்கிறத வேண்டி என்னை இங்கே
அழைத்து என்னை சிறப்பித்த அவங்க அனைவருக்கும் நன்றி. நியூஸ் 18 குழுமத்துக்கும் நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் டாக்டர் திரு சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் மருத்துவ விருதுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வில் என்னை அழைத்த நியூஸ் 18 அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு அழைத்ததற்கு எனக்கே ஒரு பெரிய விருது கிடைத்த நிலையில் நான் இருந்து மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன். இன்றுடன் சொக்கலிங்கம் 57 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 58வது வருடம் பணியை துவங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய அருமையான மாணவர்கள் ஒருவர் தான் மோகன் காமேஸ்வரன். நிறைய மாணவர்கள் பார்க்கின்றேன். சொக்கலிங்கத்திற்கு பெருமையை சேர்ப்பது என் மாணவர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தை விட சிறந்த நிலையில் இருந்து பணியாற்றுவதை பார்ப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் பிடிக்கின்றது. இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு 80 வயது நிறைவாகின்றது. ஆனால் 30 வயது ஆன சொக்கலிங்கமாக இருப்பதற்கு காரணம், அந்த காரணத்தை உங்களிடம் நான் கேட்க வேண்டும். இதையும் பேச தெரிந்தால் அது என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள்? இதையும் பேசுகின்றது, அது என்ன கேட்கும் உங்களிடம்? மோகன், அப்போ தான் கேள்வி கேட்டேன், இப்போவும் கேள்வி கேட்குறீங்களான்றீங்களா? இது கேட்கும் இதயம். நீ வைத்திருக்கின்ற பட்டமோ பணமோ சொத்தோ எதுவுமே அதற்கு கேட்காது. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று. என்ன நினைக்கிறீங்க? இது என்னது? இது சிரிப்பு. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியுடன் இருந்தால் போதும். மகிழ்ச்சி என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்து வாழ கற்றுக்கொண்டால் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் 100 வருடம் வரை சொக்கலிங்கத்திடம் வர வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நான் ஆணித்தனமாக பதிய பண்ண விரும்புகின்றேன். 2000 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லிவிட்டு சென்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். சிறந்த மருத்துவர்களாக நீங்கள் விளங்க வேண்டுமென்றால் உலகத்தில் இருக்கின்ற சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் நோயற்று வாழ நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் என்னுடைய குறிக்கோள். அந்த பயணம்தான் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதற்காக தான் அடிக்கடி சொல்லுகின்றேன், ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், கூடவே ஒன்று சொல்கிறீங்களா? உயிரினும் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். அந்த ஊவை 3ஆக பிரித்தேன். அந்த 3 ஊக்கள் என்ன தெரியுமா? நீங்களும் சத்தம் போட்டு சொல்லணும். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை, ஊக்களை 3 மந்திரங்களாக சொக்கலிங்கம் 58 வருடமாக உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் என்ன தெரியுமா? எல்லாம் சத்தம் போட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை இங்கே கேட்கின்ற நேயர்கள் அனைவரும் உங்களையும் சேர்த்து கேட்டு தெரிந்து கொண்டால் எந்த வியாதியும் உங்களை அணுக முடியாது. அதை நான் கடைப்பிடிப்பதால் தான் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. இதை பாருங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோகன், இது என்ன நினைக்கிறீங்க? இது என்னது? இது பாயிண்டர், பென், லேசர், டார்ச் எல்லாமே இருக்குது. இதை காட்டுவதற்கு காரணம் அனைவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒரு நிமிடம். இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இடையில் இருக்கின்ற கோடு என்பதுதான் நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று அந்த 3 மந்திரங்களை சொன்னல, அது எவர் ஒருவர் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கின்றார்களோ இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை வேதாந்தம் பேசாதே சொக்கலிங்கம் என்றால் இந்த கோடு குறைந்து நீங்கள் 20-25 வயதில் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்தியாவில் மட்டும் ஆண்கள் பெண்கள் 90 பேர் இறக்கின்றார்கள். அது முற்றுப்புள்ளி வைக்குவதான் இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். தயவுசெய்து ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமானது ஒன்றை சொல்லுகின்றேன்.
இது முதல் முறையாக நியூஸ் 18 மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இதை பார்க்குறீங்களே, இந்த கோட்டை நான் காட்டி இருப்பதற்கு காரணம், இந்த முனை என்பது 0 மகிழ்ச்சி, இந்த முனை என்பது 10 மகிழ்ச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் கேட்டால் நீங்கள் எந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆவரேஜாக 0 to 10 எதில் இருக்கீங்க மகிழ்ச்சி சொல்லுங்கள். தப்போ ரைட்டோ? சரி, எல்லாரும் 5 6 எல்லாம் எது சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எவரெல்லாம் 10 என்ற மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்கின்றீர்களோ நீங்கள் 100 வருடம் வாழ முடியும். அந்த 10லிருந்து ஒன்றை குறைக்கும் பொழுது சொக்கலிங்கத்திடம் வருவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஏன் இந்த கருத்து? இந்த மகிழ்ச்சி நீங்கள் நினைப்பது வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே சென்று அந்த மகிழ்ச்சியை நீங்கள் 10க்கு குறைவாக இருந்தால் உள்ளிருக்க மகிழ்ச்சி, அந்த உள்ளிருக்கின்ற மகிழ்ச்சி 10ல் இருந்து கொண்டு தான் மகிழ்ச்சியற்ற நிலையை போக்க வேண்டுமே தவிர, நீங்கள் மகிழ்ச்சியற்ற நிலைக்கு போனால் நீங்கள் எல்லா வியாதிகளுக்கும் வந்துடும். ஸோ மிக முக்கியமானது, அனைவரும் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை 10 என்று உணர்ந்து, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் போதும். உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. இன்றும் நான் இதே துறையில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் இன்று வரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. படிக்கட்டில் தான் ஏறி செல்கின்றேன். புதுசாக லிஃப்ட் வேணும், நான் சார் லிஃப்ட்டில் போகலாமே, நான் ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்கன்னு. லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. நான் மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் உடற்பயிற்சி, உணவு அண்ட் எல்லாமே நம்ம வச்சுக்கணும். அதற்காக தான் சொல்கிறேன், தயவுசெய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ஓசியில் கொடுத்தாலும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது. வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட் என்று சொல்லி வாழ்க்கை ஒரு கணக்கு. அந்த கால்குலேட்டர் எல்லா சிம்பிளும் பார்க்குறீங்கள, அந்த சிம்பிள் அனைத்தும் தான் வாழ்க்கையின் தத்துவமே. அதை கூறி விடைபெறுகின்றேன். அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்களா, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக நம் அனைவரும் மாற வேண்டும் என்று கூறி, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு அழைத்த நியூஸ் 18 அனைவருக்கும் என் மனமான நன்றியை கூறி, இவர்கள் மூலம் கோடான கோடி மக்கள் நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ஒரு இதவியல் கிளாஸில் வந்து நம்ம எல்லாரும் உட்காந்த மாதிரி தான் இருந்தது. ஐ திங்க் திரு மோகன் காமேஸ்வரன் சார் அவருக்கு இன்னும் வந்து கனெக்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் மருத்துவ விருதுகள் 2024 எனும் தலைப்பில் தமிழ்நாட்டில் மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களையும் மருத்துவர்களையும் செவிலியர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் என்று அனைத்து தரப்பட்டவர்களையும் பாராட்டுகிற வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய திரு ஏ ஸ்ரீனிவாசன் அவர்களே, திரு சுந்தர் அவர்களே, மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்களே, அருண்குமார் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய சிந்து சிவானந்தன் அவர்களே, காவேரி மருத்துவமனையைச் சேர்ந்த சிவனேசன் அவர்களே, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் எமர்ஜென்சி HOD பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கோமதி அவர்களே, கடலூரைச் சேர்ந்த செவிலியர் சகோதரி இலக்கியா அவர்களே, சிறந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான விருதை பெற்றிருக்கிற மருத்துவர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் உள்ளிட்ட மருத்துவர் பெருமக்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியில்
நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் தனியார் மருத்துவ கட்டமைப்பாக இருந்தாலும் அல்லது அரசு மருத்துவ கட்டமைப்பாக இருந்தாலும் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி கட்டமைப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தின்படி 2 கோடியாவது பயனாளிக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு வந்து சுந்தராம்பாள் என்கின்ற ஒரு சகோதரிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார்கள். அந்த திட்டத்தை பொறுத்தவரை 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் தொடங்கப்பட்ட திட்டம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் என்று பல்வேறு நோய் பாதிப்பு உள்ளவர்களை வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த மகத்தான திட்டம் தொடங்கி இன்றைக்கு 2021 தொடங்கப்பட்ட அந்த திட்டம் 3 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அந்த திட்டத்தில் இதுவரை முதலில் அதை தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல் மருந்து பெட்டகத்தை தந்து சொன்னார், இது விரைவில் தமிழ்நாட்டில் 1 கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். அது 1 கோடி என்பது இன்றைக்கு 2 கோடியாவது பயனாளியை முதல்வர் அவர்களே வந்து ஈரோட்டில் ஒரு கிராமத்தில் மருந்து பெட்டகத்தை தந்தார்கள். இந்த திட்டத்திற்குத்தான் கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி நியூயார்க்கில் ஐநா சபையின் பொது சபை கூட்டத்தில் உலகில் எந்த நாட்டில் இந்த தொற்றா நோய்களுக்கான சிகிச்சைகள் சிறப்பாக வழங்கப்படுகிறது என்பது ஆய்ந்தறிந்து அந்த வகையில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 என்கின்ற விருதை ஐநா சபை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. ஆக ஐநா சபையின் விருது என்பது தமிழக அரசுக்கு ஒரு உச்சபட்ச அங்கீகாரம். அந்த வகையில் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டம் மட்டுமல்ல, எண்ணுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம் என்கின்ற திட்டம், சிறுநீரகத்தை பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம் என்கின்ற ஒரு திட்டம், பாதம் பாதுகாப்போம் என்கின்ற திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்களை பொறுத்தவரை இந்திய அளவில் இந்த திட்டங்களை இன்றைக்கு நகலெடுத்து செய்வதற்கு பல்வேறு மாநிலங்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கூட பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் கோமதி அவர்கள் உடல் உறுப்பு தானம் பற்றிய அந்த சிகிச்சைக்கு விழிப்புணர்வுக்கு நியூஸ் 18 சார்பில் பரிசு பெற்றிருக்கிறார். இதுவரை 262 பேர் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மூளைச்சாவு அடைந்தவர்கள் 262 உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இதுவரை அதிகபட்சமாக ஒரு 150 160 தான் ஒவ்வொரு ஆண்டுமே அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்பு தானங்கள் பெறப்பட்டு வந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கின்ற ஒரு சிறப்புக்குரிய அறிவிப்பை செய்ததன் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது 2 மடங்கை எட்டி கொண்டிருக்கிறது. ஆக இந்தியாவில் தொடர்ந்து உடல் உறுப்பு தானம் என்கின்ற அந்த பதிவில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் அரசு மருத்துவ நிர்வாகங்களில் மட்டுமல்லாது தனியார் மருத்துவமனைகள் இங்கே ஏராளமான சிறப்புக்குரிய மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சொக்கலிங்கம், பாலாஜி போன்றவர்கள். இதற்கு முன்னால் எல்லாம் சென்னை, குறிப்பாக தமிழகத்தில் டாக்டர் ரங்கபாஷ்யம் போன்றவர்கள், பெருமதிப்பிற்குரிய டாக்டர் விட்டல் போன்றவர்கள், ஏராளமான சிறப்புக்குரிய மருத்துவர்கள் பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு மருத்துவர்களிலேயே உலக அளவில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் எல்லாம் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள்
வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் பார்ப்பது என்கின்ற அந்த நிலை மாறி இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் என்று ஒரு 40க்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள். சென்னையிலும் கோவையிலும் இருக்கிற சிறப்புக்குரிய மருத்துவமனைகளுக்கு ஏறத்தாழ ஒரு 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மருத்துவம் பார்க்க வருவதென்பது தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு தனியார் மருத்துவமனையின் நிர்வாகங்கள் மிக சிறப்பாக உலகத்திற்கே எடுத்துக்காட்டாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த மருத்துவ சேவையை ஒரு சேர செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தில் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை 855 மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 990 மருத்துவமனைகளிலும் ஆக மொத்தம் 1845 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டத்தின் செயல்பாட்டினால் இன்றைக்கு ஏறத்தாழ 1.5 கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பயன்பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் தனியார் மருத்துவ சேவை என்பது இந்த காப்பீட்டு திட்டத்தால் மிகப்பெரிய அளவில் பலனுள்ளதாக இருந்து வருகிறது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்ட மகத்தான இன்னொரு திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த மகத்தான திட்டம் சாலை விபத்துகளில் சிக்குபவர்களை முதல் 48 மணி நேரத்தில் மீட்டெடுத்து அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அரசு தந்து அவர்களை காக்கும் அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 3,19,000 பேருடைய உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளில். அந்த திட்டத்திலும் கூட அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு 248, தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 473, 721 மருத்துவமனைகளில் இந்த மருத்துவ சேவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிக விரைவில் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவையாற்றி வருகிற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை பாராட்டுகிற ஒரு நிகழ்ச்சி மிக விரைவில் நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி அநேகமாக இன்னும் ஒரு 10 நாட்களில் நடைபெறவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, மாண்புமிகு முதல்வர் தொடங்கி வைக்கிற போது அந்த இன்னுயிர் காப்போம் நிகழ்ச்சிக்கு முதல் 48 மணி நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. கொஞ்சம் கூடுதலாக வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மக்களிடத்திலிருந்தும் மருத்துவமனைகளின் வாயிலாகவும் விடுக்கப்பட்டது. அதை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதை 2 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த அரசாணை வெளியிடுவதும் மருத்துவமனைகளை பாராட்டுவதுமான நிகழ்ச்சி இன்னொரு 1 வார காலத்தில் நடைபெறவிருக்கிறது. இப்படி தமிழக அரசை பொறுத்தவரை தனியார் மருத்துவ நிர்வாகங்களையும் இணைத்து இரு மருத்துவ சேவைகளையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் தொடர்ந்து பாராட்டி வருகிறது. கடந்த 3.5 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 700 விருதுகள் தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்திருக்கிறது. பல்வேறு துறைகளின் சார்பில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 700 விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல உச்சபட்ச அங்கீகாரமான ஐநா விருதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விருதுகள் அரசுக்கு கிடைப்பதற்கு இங்கே வருகை தந்திருக்கிற தனியார் மருத்துவ சேவையும் அதற்கு காரணம். அதே நேரத்தில் இங்கே விருதுகளை பெற்றிருக்கிற நம்முடைய உதகையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்கள், கடலூரிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற செவிலியர்கள், இப்படி அனைவருடைய அந்த ஆத்மார்த்தமான உழைப்பு இன்றைக்கு அரசின் இந்த விருதுகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இப்படி அரசு விருது பெறுவதற்கு காரணமானவர்களை நம்முடைய நியூஸ் 18 அழைத்து பாராட்டி அவர்களுக்கு விருது வழங்குவதென்பது அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இன்னமும் கூடுதலாக உழைப்பதற்கும் வழிவகுக்கும். எனவே விருதுகள் யாரிடத்திலிருந்து பெறுகிறோம் என்பது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்று. நியூஸ் 18 என்கின்ற இந்த தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல மொழிகளில் கோடிக்கணக்கான வியூவர்ஸை பெற்றிருக்கிற இந்த அமைப்பின் சார்பில் பெறப்படுகிற விருதுகள் என்பது தகுதியானவை, பாராட்டுக்குரியவை, மேன்மைக்குரியவை. அந்த விருதுகளை பெற்றிருக்கிற
சகோதரர்களை, அமைப்புகளை மனதார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு. தமிழ்நாட்டின் மருத்துவ துறை சார்ந்த சாதனைகள் தொடர வேண்டும். அதற்கு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ நிறுவனங்களினுடைய ஒத்துழைப்பும் அவசியம் என்கிற கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி. மருத்துவ விருதுகள் 2024 நிகழ்வினுடைய நன்றி சொல்லும் நேரம். இந்த நிகழ்வு இத்தனை சிறப்பாக இங்கே நடந்தேறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்த எங்களுடைய விளம்பரதாரர்களுக்கும், இந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த நிபுணர்களுக்கும் மீண்டும் நியூஸ் 18 குழுமத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய மருத்துவ விருதுகள் 2024 நிகழ்வில் விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இந்த விருதினை உடன் வழங்கி சிறப்பித்த டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களுக்கும், டாக்டர் ப்ரொஃபசர் வி சொக்கலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் 18 குழுமம் வழங்கிய மருத்துவ விருதுகள் 2024 நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. Thank you for all for joining us.